நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் என்ற யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கூடூர் சந்தையில் இருக்கோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது. திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு சொன்னால் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் இந்த கூடூர் சந்தை இருக்குது. நெல்லூருக்கு முன்னாடி ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில், கூடூருக்கும் முன்னாடியே ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் வரகல் சீல் ரோடுன்னு சொல்லுவோம். அந்த ரோட்டில் நீங்கள், அதாவது சென்னையிலேருந்து நெல்லூருக்கு போகும்போது ரைட் எடுத்திங்கன்னா கூடூருக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் வரகல் சீல் ரோட்டை ரைட் எடுத்திங்கன்னு சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கூடூர் சந்தை இருக்குது. இங்கே வந்து வெள்ளாடுகள், ஆந்திரா வெள்ளாடுகளும் வரும், செம்மறி ஆடுகள், நெல்லுதிடுப்பு செம்மறி ஆடுகள் வரும். நம்ம இப்போ வந்து ஆந்திரா வெள்ளாடுகளில் இந்த வளர்ப்பு குட்டிகள், அப்புறம் இந்த மாதிரி தாயாடுகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓரளவு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నామంటే ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉండే గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత ప్రతి శుక్రవారం జరుగుతుంది. ఇప్పుడు మనం మేక పిల్లలు ఉండే చోట్లో ఉన్నాము. ఇక్కడ మేకలే కాకుండా నెల్లు జుడిపి గొర్రెలు కూడా వస్తాయి. గొర్రెలు, సాగుడు పిల్లలు, విత్తన పొట్టేళ్ళు అన్నీ వస్తాయి. ఇక్కడికి మేకలు, మేకపోతులు ధరలు ఎట్టున్నాయని ఈరోజు చూస్తాం. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன குட்டி எல்லாமே, பால் குட்டி கிடையாது, அதை விட கொஞ்சம் பெருசு. எல்லாமே பாருங்கள், ஒரு 2 மாத குட்டி அந்த மாதிரி இருக்கும். 2-2.5 மாத குட்டி. கொம்பு வந்திருக்கு, ஆனால் கால் வளர்த்தியாக எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். இப்போவே சின்ன இது முட்டையாக கொம்பு வந்து வெளியில் வந்திருக்கு பாருங்கள். ఏం చెప్పినారు నా అయ్యే? అన్ని పోతులే. ఎంత చిన్న పిల్లలు కూడా 13.5 చెప్తున్నారు. ఏమి అంత స్పెషల్ అయ్యి? బాగా ఎదుగుతాయా? ఇప్పుడే 8 కేజీలు వస్తాయంటావా? நல்ல நீட்டு போக்கு இருக்குது, நல்ல உயரம் வரும்ன்றாங்க. ஜோடி 13 ரூபா சொல்கிறாங்க. பேசுனா நம்ம விலை குறைச்சி எடுக்கலாம். இதில் ஒரு 2 மட்டும் கேட்குறாங்க. இது 1 மட்டும் 7000 கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டாங்களா கேட்கலையான்னு தெரியல. அந்த வெள்ளை கலர், அந்த தலையில் வெள்ளை இருக்கு இல்லையா, அது மட்டும். நல்ல நீளம் இருக்குது குட்டிங்க. இந்த ஒரு குட்டி மட்டும் 6000 ரூபாய்க்கு கேட்டுக்கிறார். சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபோன்பேன்னு ஒன்று ஒரு கோபம் வந்துச்சு. காசு செலவுக்கு இல்லை, ஃபோன்பே எல்லாம் இல்லை எங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2 6,000 అయిపోయినాయా? அது ஒரு கை வச்சு காட்டின குட்டியும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். அதை கை வைக்கிறாரில்ல, இந்த 2 குட்டியுமே 12,000 ரூபாய்க்கு. இவர் கொடுத்துடலான்றாரு, அவர் கொடுக்காதீங்கன்றாரு. கொடுத்துருவாங்க, ஒரு காசாக கொடுத்தா கொடுத்துருவாங்க. ஃபோன்பே ஜிபே அண்ணா இல்லைன்றாங்க. 16,000 చెప్పండి. అన్ని కొదం పిల్ల పోతులు కొదాలు అన్నీ దీంట్లో కూడా போத்துலு கொதாலన్నీ కలిసి ఉన్నాయి. நண்பர்களை 10,500 ரூபா சொல்கிறாங்க. பொட்டைக்குட்டி, கடாக்குட்டி எல்லாமே கலந்துருக்குன்றாங்க. விலை அப்படி இல்லை, நம்ம பேசினா இன்னும் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சின்ன குட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த குட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிங்க. இதெல்லாம் பார்த்தி அது 13,500 சொன்னாங்க. அவ்வளோ வந்து நம்ம அவங்க சொல்கிற ரேட்டுக்கு எடுக்க மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸாக 2 குட்டியை வந்து 12,000க்கு வந்து முடிவாச்சு. அதாவது ஒரு குட்டி 6,000 ரூபான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக வரும். அவங்க 10,500 சொல்கிறாங்க. இதில் பால் குட்டி மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வயசு இருக்குது. 2 மாத குட்டியாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு 2.5 மாத குட்டி இருக்கும். இது 2 மாத குட்டியாக இருக்கும். இதில் கூட கொம்பு வெளியில் வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேக்ஸிமம் இந்த குட்டிக்கும் வந்துருக்கு, இந்த குட்டிக்கும் இருக்குது. எல்லா குட்டிகளுமே மேக்ஸிமம் கொம்பு வந்துருக்கு. இந்த விலை ఏం లేవా? వ్యాపారం తక్కువ ఉండేమో ఉన్నది. అవును, అదే అడుగుతుండా. పండగ దగ్గర ఉండే వ్యాపారం అన్ని పండగ ఇవి మీరు అనుకున్నట్టుగా లేదు మరి ఉండదంట. లేదు.
ఎంత చెప్పున్నారు నా జత? ఎంత చెప్పున్నారా? 19,000. ఇదివరకు 9,000 తీసినారానా? 8,700. యా ఊరు నమ్మంది? తిరుపతి. ఇదేం సాగుడిగా సాక్కునేదానికి బాగా ఎదుగు పెద్దది వస్తుంది అసలు హైట్ ఇది. நண்பர்களை 8,600. 8,700 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஹைட்டு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி வளர்ப்புக்காக எடுத்தாராம். நல்லா சைனிங்காக இருக்குது. அதாவது அந்த விதைக்கடை அந்த மாதிரி உருவாக்கி விற்பாங்க, இல்லைன்னா அவங்க ஆட்டுக்கு தேவைன்னா வச்சுப்பாங்க. நல்லா இருக்குது. பொங்கலுக்கு முன்னாடி வாரம் இல்லை, அதுக்கு முன்னாடி வாரம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கலுக்கு முன்னாடி வாரம், அதுக்கு முன்னாடி வாரம், அதாவது 2 வாரமே வந்து வியாபாரம் நல்லா சூடாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நிற்கிது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 9க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இன்னுமே குட்டிங்க நிற்கிது. இனிமேல் அந்த அளவுக்கு பெரிய அளவில் வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொங்கலாக இருந்தாலும் வியாபாரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் ஓரளவுக்கு வியாபாரம் இருக்கும். ஏன்னா இது காரணம் என்னென்னா, எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க இந்த வாரம் எடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு வாரம் 10 நாள் வச்சு அதுக்கப்புறம் యూస్ பண்ணக்கூடிய వాయిపు இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க. ఏం చెప్పినారు? ఈ పొద్దు వ్యాపారం లేదు మరి ఉండదా? మందం ఇవన్నీ చెప్పున్నారు. జత ఎంత చెప్పున్నారన్నా? ఎంత వస్తే ఇస్తున్నా கட்டமந்த ஜோடி 26,500 சொல்லியிருக்கிறாப்பல்லையா. 24 அந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவோன்றாரு. మీ మదిపికి ఎంత వస్తాయి నాకు మాంసం? கறி மட்டுமே 15 கிலோவுக்கு மேலே வரும் அப்படின்றாரு. ஆனால் எல்லாமே லென்த்தாக இருக்குது, ஹைட் இருக்குது கடாக்கள் எல்லாமே. ఇవన్నీ ఇంకా పల్లె అయినట్టు కదా? ఓ రెండు పళ్ళు వేసినాయా? సరే, சிலது 2 పళ్ళు పోట్ருக்கு அப்படின்றாரு. మీరు సాగినట్టే తీసుకుని వచ్చినట్టే సాకున్నా. యా ఊరు మంది? ఏం డిస్టిక్ అది? ఆన్నిండి వచ్చినారా? ప్రకాశం డిస్టిక్ వచ్చినా నేను కూడా. బాగుంటాయి ఆ సైడ్ మేకలు అంతా కూడా. సరేనా సరే, వచ్చే వారం అమ్ముతాయి బాగా వ్యాపారం. ఈ వారానికి అడిగి మీరు ఈ వారం వచ్చేస్తున్నారు. వచ్చే వారం వచ్చి ఉంటే దాన్ని అయితే లోగా ఎవరిది అది తెల్ల ஒரு கடை 12,000 ரூபா சொல்கிறாரு. லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா 30 கிலோ இருக்கலாம். அவர் 17 கிலோ மாம்சம்ன்றார். 17 கிலோ வரலனாலும் 15 கிலோ வரும். 15 கிலோ வர்றது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கடை 12,000 ரூபா சொல்கிறாரு. ஆனால் அது ஃபைனல் கிடையாது. பேசினா இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே தாயாடுக இருக்கிற பகுதி. தாயாடுங்கன்னா கட்டிங் கூட எடுப்பாங்க. வளர்ப்புக்கு நல்லா இருக்கக்கூடியதெல்லாம் வளர்ப்புக்கு எடுப்பாங்க. இங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை, நிறைய நிற்கிது. வண்டிக்கு நிறைய வந்திருக்கு இன்றைக்கி பொங்கலுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறையவே வந்து நிற்கிது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 15-20 கிலோ இருக்கிற மாதிரியான கடாக்கள் தான். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ఏం చెప్పుండారు నా జత? ఇది ఏం చెప్పుండారు? ఇచ్చే పేరు 10 கடை 16,500 வந்தால் கொடுத்துருவேன்றாரு. நம்ம வந்து அதாவது 16,500 சொல்கிறாரு. இன்னும் కూడా కుறைయறதுக்கு వాய்పు இருக்குது. ఫ్రెండ్స్, జత 16,500 చెప్తున్నాడు. ఇంకా కూడా తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. మనం కావాల్సి ఉండి నిలిచి మాట్లాడినామంటే
వెల తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. అంత 20 కిలోలు ఉండేటివి కూడా ఉంటాయి దీంట్లో. అది లైవ్ వెయిట్ 10 కిలోకి పైన మాంసం అవుతాయి. வெள்ளாடுகள் பொறுத்த வரைக்கும் நிறையவே நிற்கிது. பனங்கிழங்கு விற்கிறாங்க இங்கே. ஹெல்த்தியான ஃபுட்டு. పొదాలా పోతులా? అమ్మలేదు ఉండే. ఎంత చెప్తున్నారు అయ్యా ఇచ్చే పేరు? ఎంత వస్తే ఇస్తారన్నా? 11.5 చెప్తున్నారు. 11,000 వస్తే ఇస్తారు. యా ఊరునా మందే? కావాలి. బాగా హైట్కి వచ్చే పిల్లలు, ఆ సైడ్ పిల్లలంతా బాగా హైట్కి వస్తాయి కదా. நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா பெட்டைக்குட்டிங்க. ஜோடி வந்து 11,500 சொல்கிறாங்க. 11,500 சொல்லி 11 வந்தால் கொடுத்துட்றேன்றாங்க. அது கூட ஃபைனல் கிடையாது. நம்ம பேசினா விலை குறையும். இது எல்லாமே ஒரு 15 கிலோ பக்கம் இருக்கக்கூடிய குட்டிகள் தான். 14, 15 அந்த மாதிரி வரும். 13, 14, 15 அந்த மாதிரி வரலாம். இந்த கடைசியில் இருக்கிறதெல்லாம் 16 கூட இருக்கும். இதே போத்து பில்லா? போத்து பில்லு. దీన్ని ఏం చెప్తున్నావునా? దగ్గర ఏదో అడుగుండవా? చెప్పిన రేటుకి ఏట అమ్ముతుందా? బాగా ఎదిగేది అయితే. సాగేదానికి అడుగుతున్నావా? మంచి పిల్ల. ఏ నువ్వు తెచ్చినావా? పోతు పిల్లలా? మరి ఈ ఎంత చెప్తున్నావా? ఇచ్చే పేరు? 11.5. ఈ ఒంగోలు సైడ్యా? మేక పిల్లలు కూడా బాగా హైట్కి వస్తాయి కదా పక్కయ్య. ఇది ఎంత చెప్తున్నావు పొద్దు? 10.5. ఇచ్చే పేరు? 10,000 వస్తే ఇస్తారు. బాగుంది హైట్గా. இது ஒரு 15லேருந்து 20க்குள்ள 16, 17, 18 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ఎంత చెప్పినావు? ఇది 10,000 చెప్తున్నావా? 10 சொல்லி 10 வந்தால் 10,000 வந்தால் கொடுத்துட்றேன்றாப்புல. அது 12 சொல்கிறாரு. 11 வந்தால் 11.5 వస్తే ఇచ్చేస్తానంటావు. ఇక అంతే కదా. 11,500 வந்தால் கொடுத்துருவேன்றாப்புல. ఇది కొదాలేనా? ఏం చెప్పుండవా? ఎంత కొన్నారన్నా? కరెక్ట్గా చెప్పండి. 4 చేరి 21.5. పిల్ల ఎంత పడుతుంది ఇది? 21.5 అంటే 5,000 చిల్లర పడుతుంది. 5,400, 300 అమ్మారు పడుతుంది. సరే. ఈ బాగా ఎదిగే పిల్లలు మరి హైట్ వచ్చేటియేనా? ಯಾವ సైడ్ పిల్లలు అయ్యి? ఎన్ని 3 పదాలేనా? పోతులా? ఏం చెప్పున్నారు అయ్యి? 3 చేరి 17,000. ఇచ్చే బేరం? ఇచ్చే బేరం ఎంత వస్తే ఇస్తారని ఒక ఇది చెప్పు. ఎంత వస్తే ఫైనల్ ఇస్తారు? ఇది 200. 17,000 చెప్తున్నారు. ఏదో 200, 300 తగ్గిస్తానంటారు.
ఎన్ని కుదాలనా ఏం చెప్పున్నారు నా చేత ఎంత చెప్పున్నారని అడిగిన 11,000 చెప్పున్నారు. மாட்டாடுத்து எதனா கொஞ்சம் தகச்சு நண்பர்களே ஜோடி 11,000 ரூபா சொல்லியிருக்காங்களாம். ஏதாவது விலை பேசினா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கடா குட்டி, கருப்பு குட்டி கேட்பாங்க. இதில் கருப்பு குட்டி 1-2 இருக்குது. நிறைய எல்லாமே கருப்பு மாதிரி தெரியும், அப்படி இல்லை. காதில் வெள்ளை இருக்கும், அப்புறம் இந்த காலில் வெள்ளை இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு சிலது பியூர் கருப்பு இருக்கும்.